வழக்கறிஞர் ரமேஷ் அப்படிங்கிற நாச்சியார் கோயிலை சேர்ந்த ஒருத்தர் டீக்காக்காரன் ஒட்டுமொத்த இந்து சமுதாய மக்களை தேசி மகன் சொல்லியும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தேவடியார்களுக்கு பிறந்தவன்னு சொல்லி இதே கும்பகோணத்தில் பேசியிருக்கிறான். அவன் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி கும்பகோணம் மட்டுமல்ல தமிழகத்தின் பல பகுதிகளில் காவல்துறையிட்ட புகார் கொடுத்திருக்கோம். இதுவரை காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை சட்டை கழட்டிருங்க. உங்களால நேர்மையாக செயல்பட முடியலையா? மேல இருந்து அரசியல் அழுத்தமா? சட்டையை கழட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போயிருங்க. நேர்மையான அதிகாரி வரட்டும். யாரு தவறு செய்தாலும் தவறுதான். நான் இஸ்லாம மதத்தை பத்தியோ கிறிஸ்தவ மதத்தை பத்தியோ பேசிட்டு ஒரு நாள் இரவு தூங்க முடியுமா? ஆனால் காவல்துறை 90 கோடி இந்துக்களை இழிவுபடுத்தி ஒரு தீக்காக்காரன் பேசுறான். அவனை கைது செய்வதற்கு காவல்துறைக்கு துணிவில்லை என்று சொன்னால் இந்த காவல்துறை யாருக்காக இருக்கிறது? என்னுடைய பிறப்பை இழிவுபடுத்துவதற்கு வழக்கறிஞர் ரமேஷ் என்பவன் யார்? தீக்கா அமைப்பில் இருந்து கொண்டு பட்டியலின சட்டத்தை தவறாக பயன்படுத்திக்கிட்டு இந்து மதத்துக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு துரோகி. காவல்துறை அவனை கைது செய்யாம ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் செய்யறவங்களை மிரட்டுறது எந்த வகையில நியாயம்? ஒருத்தர் போட்டோ எடுத்தாரு, காவல்துறை போன வாங்கினாங்க, சந்தோஷம். யாரும் போட்டோ எடுக்க கூடாதுதான். இதுக்கே கோபப்படக்கூடிய காவல்துறை என்ன சொல்றாரு? முடிஞ்சா பாத்துக்க, அவனால என்ன பண்ண முடியும்?